கிராமிய கலையில் வந்து 50 பேர் இருக்கிறோம். ஆணும் பொண்ணும் கொம்பு, தவுள், நாசனம், கும்மி, கரகாட்டம் அனைத்தும் இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு என்ன குறைனா, நாங்கள் இருந்து கும்மி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இடங்களும் கிடையாது, எங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடையாது. நாங்கள் அதனால ஒரு 100 நாள் வேலை கூட எங்களுக்கு இப்போதைக்கு இல்லை. எங்களுக்கு ஒரு பஸ்ஸு போக்குவரத்து எதுவுமே இல்லை. நாங்கள் அந்த நாடு உழைச்சி சாப்பிட்றது கூட இந்த ஊரில் வழி இல்லை. கலை பேசுறதுக்கு, கலை கும்மி அடிக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் வேணும். ஒரு பசியும் பட்டினியுமா நாங்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் அந்த மாதிரி குறையில் இருக்கிறோம். கிராமத்தில் நாட்டுப்புற கலையில் பெரியவங்களே 50 பேர் இருக்கோம். சின்ன பிள்ளைங்கள்ல ஒரு 20 பிள்ளைங்க இருக்குதுங்க. பழைய பாரம்பரிய கலை அழிஞ்சு போகக்கூடாது, நம்மளுக்கு பாரம்பரியமாக வளர்ந்துக்கிட்டுதே வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த கலையை பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு நாங்களும் அதை நடத்திக்கிட்டு வர்றோம். கொம்பு, நாதஸ்வரம், கொட்டு, நையாண்டி எல்லாமே இருக்குது. நம்ம கும்மி கொட்டு, பரதநாட்டியம் எல்லாமே இங்கே 50 பேருக்கு இருக்கும். எங்களுக்கான அந்த இசையான ஒரு பொருள்களும் அரசாங்கம் உதவி பண்ணலாம். சிவகங்கை அருகே நாட்டுப்புற கலையை காக்கும் போராடும் கிராமம். நாட்டுப்புற கலைஞர்களுக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என நாட்டுப்புற கலைஞர்கள் ஆதங்கம். நாட்டுப்புற கலைகளை தொடர்ந்து காக்க போராடும் கிராமத்தினர் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுவதாக ஆதங்கம். சிவகங்கை அருகே உள்ள செம்பூர் கிராமம் நாட்டுப்புற கலைஞர்கள் வாழும் கிராமமாகவே பார்க்கப்படுகிறது. 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நாட்டுப்புற கலைகள் மட்டுமே நம்பியிருந்து வருகின்றன. குறிப்பாக கும்மியாட்டம், பரதநாட்டியம், நையாண்டி மேளம், சிலம்பம், கொம்பு ஆகிய நாட்டுப்புற கலைகளை ஒவ்வொரு வீட்டிலுமே 2 முதல் 3 பேர் கற்று வாழ்வாதாரத்தை காக்க போராடி வருகின்றனர். அப்படிப்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்களின் கோரிக்கை, இவர்களுக்கு முறையாக வீட்டுமனை பட்டா கிடைக்கப்பெறவில்லை. ஓய்வூதிய வயது 50 முதல் 60 வரை கொண்டு பலமுறை அரசிடம் வலியுறுத்தியும் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. வெளிநாடுகளில் நாட்டுப்புற கலையை ஊக்குவிப்பதற்கு அரசு இவர்களை சமீப காலங்களில் வெளிநாடுகளுக்கு கூட்டி சென்றதில்லை என பல்வேறு கோரிக்கைகளும் குற்றச்சாட்டுகளையும் நாட்டுப்புற கலைகளை காக்க அரசு முன்வர் வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழர்களின் நாட்டுப்புற கலைகள் என்பது கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தின் முக்கிய அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. ஆடலும் பாடலும் ஆதி முதல் அந்தம் வரை இங்கு பாடலாகவே பார்க்கப்பட்டு வரும் நாட்டுப்புற கலைகள் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒரு ரசனையோடு நாட்டுப்புற கலைகளை ரசித்து வரும் மக்களிடையே தற்போது பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக நாட்டுப்புற கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இவர்களுக்கான பயண அட்டை, ஓய்வூதியம், மருத்துவ வசதி உட்பட பல வகை கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைகள் இருந்த இடத்தில் தற்போது 25 கலைகள் என்பதை பார்க்க முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் நாட்டுப்புற கலையை மீட்க வேண்டும் என்பதே இவர்கள் கோரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. தற்போது நாட்டுப்புற கலைகளை தினசரி பயின்று வரும் சிவகங்கை அருகுள்ள செம்பூர் கிராமம், இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைகளுக்காகவே ஒரு கிராமம் இருப்பது என்றால் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் பின்னால் ஒரு சன்னதிகள் நாட்டுப்புற கலைகளை கற்க வேண்டும் என்று தினந்தோறும் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வருகின்றனர். அப்படிப்பட்ட நாட்டுப்புற கலைகள் இங்கு கும்மி ஆட்டம், பரதநாட்டியம், நையாண்டி மேளம், கொம்பு போன்றவைகள் தொடர்ச்சியாகவே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இதனிடையே இவர்கள் வெளிநாடு செல்வதற்கான கலை நிகழ்ச்சிகள் என்பது இவர்களுக்கு கனவாகவே உள்ளதாகவும் ஒரு குற்றச்சாட்டையும் சொல்கின்றனர். தற்போது நாட்டுப்புற கலைகளை கற்று வரும் ஒரு அம்மாவனை கேட்போம், இங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நாட்டுப்புற கலைகள்ல? நாங்க இப்போ 50 பேர் இருக்கிறோம். நாட்டுப்புற கலையில கிராமிய கலையில 50 பேர் இருக்கிறோம். ஆணும் பொண்ணும் கொம்பு, தவுள், நாசனம், கும்மி, கரகாட்டம் அனைத்தும் இங்கே இருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் இன்னும் மறந்துட்டு இருந்தோம். இப்போ இப்போ 20 வருஷமாக நாங்கள் தொடர்ந்ததில் ஒவ்வொருத்தரும் இப்போத்தே ஆர்வமாக எல்லாருமே நாங்கள் வரோம், நீங்கள் வரோம்னு சொல்லி வர்றதுன்னா எங்களுக்கு என்ன குறைனா, நாங்கள் இருந்து கும்மி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இடங்களும் கிடையாது, எங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடையாது. நாங்கள் அதனால் ஒரு 100 நாள் வேலை கூட எங்களுக்கு இப்போதைக்கு இல்லை. போன வருஷத்துலேருந்து அது சுத்தமாக இல்லாமல் போச்சு.
அந்த மாதிரி இருக்குது. எங்களுக்கு ஒரு பஸ்ஸு போக்குவரத்து எதுவுமே இல்லை. நாங்கள் அன்னநாடு உழைச்சி சாப்பிட்றது கூட இந்த ஊரில் வழி இல்லை. எங்களுக்கு முக்கிய குறை என்னன்னா, நாங்கள் இருந்து பல பேர் இருந்து நாங்கள் கூட்டம் பேசி அமைதியாக ஒரு கும்மி கொட்டி கரகாட்டம் பாடி எங்களுக்கு அமர்ந்திருக்கிறதுக்கான முக்கியத்துவம் எங்களுக்கு வேணும். இப்போ அரசுக்கு என்னென்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இப்போ என்னென்ன இதாக இருக்குது? இப்போ உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது? உங்களுக்கு முக்கியமாக நாட்டுப்புற கலையில் வந்து நாங்கள் பஸ்ஸு தோதில்லை. நாங்கள் போய் எங்களை கூட்டி போகிறதுக்கு எங்களுக்கு சரியான வாய்ப்பு ஆள் கிடையாது. நாங்களாக போய் நாங்களாக பண்ணி நாங்களாக கம்பெடுத்து நாங்களாக கண்ணில் குத்துற மாதிரி இருக்கிறோம். அதனால எங்களுக்கு வெளி உலகத்துக்கு போகிறதுக்காக எங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கணும். எங்களுக்கு முக்கிய தொகை என்னன்னா, நாங்கள் இருந்து உழைக்கிறதுக்காக வீடு வேணும். எல்லாரும் பொதுமக்கள் ஒரு இடத்துல இருந்து நாங்கள் பார்க்கறதுக்கு மாதிரி ஒரு கலை வேணும். கலை பேசுறதுக்கு, கலை கும்மி அடிக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் வேணும். ஒரு கரண்ட் இழுத்து என்னென்ன நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல, எங்களை எங்கே கூட்டி போகிறீங்களோ நாங்கள் அங்கே தயாராக இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் அந்த அளவில் நாங்கள் குறைபாடாக இருக்கிறோம். பசியும் பட்டினியுமா நாங்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் அந்த மாதிரி குறையில் இருக்கிறோம். நீங்கள் எங்கே எங்களை கூட்டி போய் எங்களை ஆதரிக்கிறீங்களோ நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் உறுதியாக வர்றோம். ஆமாம். இப்போது செம்பூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு என்பது ஒரு 4-5 பேர் வந்து நாட்டுப்புற கலையை கற்று வருகின்றனர். மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கின்றனர் என்று இருப்போம்? அந்த கிராமத்தில் எவ்வளவு பேர் இருக்கீங்க? இந்த கிராமத்துல நாட்டுப்புற கலையில பெரியவங்களே 50 பேர் இருக்கோம். சின்ன பிள்ளைங்கள்ல ஒரு 20 பிள்ளைங்க இருக்குதுங்க. அப்படி நாங்க கத்துக்கிட்டு வர்றோம். பழைய பாரம்பரிய கலை அழிஞ்சு போகக்கூடாது, நம்மளுக்கு பாரம்பரியமா வளர்ந்துக்கிட்டே வரணும் அப்படின்றதுக்காக நாங்க இந்த கலையை பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு நாங்களும் அதை நடத்திக்கிட்டு வர்றோம். கொம்பு, நாதஸ்வரம், கொட்டு, நையாண்டி எல்லாமே இருக்கு. நம்ம கும்மி கொட்டு, பரதநாட்டியம் எல்லாமே இங்க 50 பேருக்கு இருக்கும். பஸ்ஸுக்கு சென்னைக்கு போறதுக்கு பஸ் பெரியலாம் சொன்னாங்க. சென்னைக்கு போக கேட்டா அவங்க வந்து இல்ல அதெல்லாம் நாங்க கொடுக்க முடியாதுன்னு நாங்க 2 வாட்டி போயிருக்கோம். நிகழ்ச்சிக்கே போயிருக்கோம். நாங்க வேலூர் மாவட்டத்துக்கு போனோம். அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து சென்னை மாட்டுத்தாவணில இருந்து சென்னைக்கு போற பஸ்ல நாங்க 2 வட்டம் போனோம். அந்த மாதிரி அது எங்களுக்கு தரணும். அதுபோக நாங்க இவ்வளவு இசை கலைஞர்கள் இருக்கிறோம். எங்களுக்கான அந்த இசையான ஒரு பொருள்களும் அரசாங்கம் உதவி பண்ணலாம். அதை வச்சு நாங்க இந்த கோலாட்டம், சிஞ்சா அதுக்கெல்லாம் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் அதை நாங்கள் செய்வோம். அது மாதிரி எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு அரசு தரணும். அப்புறம் வயசு வந்து 60 வயசுன்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த பண்ணிட்டு இதான் எங்கள் வாழ்வாதாரம் இருந்துட்டோம். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு 50 வயசுக்குள்ள கூட கொடுக்கலாம். அதை கொடுக்குற தொகையில விட கொஞ்சம் கூட அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அது மாதிரி இந்த கலையை வளர்க்குறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஒரு இடத்துல இப்ப இருந்தோம்னா இந்த இடமெல்லாம் எங்களுக்கு ஒரு மழை வந்தாலும் ஒரு இடம் ஏதோ ஒரு இடம் இதுதான் உங்களுக்கு இந்த கலைக்கான இடம் உண்டா கூட எங்களுக்கு அந்த கலையை செய்யறதுக்கும் இருந்து நாங்க பாக்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்க அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி தரணும்.
நான் கொம்பு இசை கலைஞராக பயணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ முற்றிலும் கலை வந்து ஒட்டுமொத்தமாகவும் இந்த நாட்டுப்புற கலையும் நாளுக்கு நாளாக நலிவடைந்து கொண்டுகிட்டே இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, தமிழக அரசு என்ன உதவி செஞ்சாலும் சிலருக்கு போய் சேருது, சிலருக்கு சென்றடையதில்லை. இந்த விருதுகளும் கொஞ்சம் சிலருக்கு போய் சேருது, சிலருக்கு சேரலை. இப்போ எனக்கெல்லாம் நான் கலை நன்மணி கொடுத்துருக்காங்க. இந்த ஊரை பொறுத்தவரையும் 4 விருது வாங்கியிருக்காங்க. இந்த ஊரில் இந்த செம்பூர்லேயே 4 விருது கொடுத்துருக்காங்க. 3 கலை நன்மணி கொடுத்துருக்காங்க. ஒரு இளமணி, ஒரு படிக்கிற மாணவனுக்கு அவன் பயின்ற கலையை வச்சு கலை இளைமணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தமிழக அரசை நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் இருந்தாலும் இன்னமும் எங்களுக்கு போதிய வீட்டு வசதி இல்லை. அதே மாதிரி போக்குவரத்து வசதி, இரவு நேரங்களில் வெளியூர் போனால் டவுன் பஸ் தான் நிற்கிது. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பல முயற்சிக்கு பிறகு ஒரு 4 வண்டி விட்டுருக்காங்க. அதையும் டயத்துக்கு எங்களுக்கு கிடைக்க பட்சத்தில் முழுமையாக இந்த பஸ்ஸு எல்லா பஸ்ஸும் இந்த இடத்துல நின்று நாங்கள் ஒரு 100 கலைஞருக்கு மேலே அனைத்து கலைஞர்களும் இருக்கோம். நாட்டுப்புற கலைஞர்களில் பரதநாட்டியம் இருக்கும், கொம்பு இருக்கான், சிலம்பம் இருக்கான், கும்மி இருக்காங்க, நையாண்டி மேளம் இருக்காங்க. இத்தனை கலைகள் இருந்தும் வெளியில் போய் வேலைக்கு போயிட்டு இரவு நேரங்களில் எங்களால் வர முடியலை. அப்படி வரும்போது வராத பட்சத்தில் அங்கங்கே தங்குனா எங்களுக்கு கஷ்ட சூழ்நிலைகள் ஏற்படுது. ஆண்கள் தங்கிடலாம் பஸ் ஸ்டாண்டில், பெண்கள் தங்க முடியாத காலகட்டங்கள். அதனால பஸ்ஸு அந்த 24 எங்களுக்கு பஸ் இருக்குங்க. இரவு நேரம் 2 மணி வரையிலும் பஸ் இருக்கு. விடியக்காலம் 3 மணிக்குலேருந்து பஸ் இருக்கு. இந்த பஸ் முழுமையாக இரவு நேரங்களில் எல்லா வண்டியும் எங்களுக்கு நிற்கிற மாதிரியும், முகசல் பகல் புறாமல் எங்களுக்கு பயணம் பண்ணுறதுக்கு மாணவ மாணவிகளுக்கும் கஷ்டத்தில் இருக்கும். டவுன் பஸ்ஸை நம்பிட்டே இருக்காங்க. அந்த பஸ்ஸை விட்டுட்டோம்னா அப்புறம் காலேஜுக்கு போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல. அந்தபடி காலகட்டத்தில் இந்த மதுரை டு தொண்டி நெடுஞ்சாலையிலே எங்கள் கிராமம் இருக்கு. மற்ற கிராமம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போயினா கூட ஒரு அவங்க எங்களுக்கு குறையா சொல்லலாம். இந்த பஸ்ஸில் நிற்கிற ரோட்லேயே நாங்கள் எங்கள் குடியிருக்கோம். அதனால எங்களுக்கு இந்த பஸ்ஸு முழுமையாக விற்கணும். இந்த 60 வயசுன்றதை ஆண்களுக்கு 45 வயசு ஆகணும், பெண்களுக்கு 40 வயசு பென்ஷனாக அறிவிக்கணும். அது தமிழக அரசை நான் கேட்டுக்கொண்டேன். குறிப்பாக இவர்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கின்றனர். குறிப்பாக வீட்டுமனை பட்டா போன்றவைகளை கோரிக்கையாக வைக்கின்றனர். அரசு பணிவுடன் இவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இவருடைய நாட்டுப்புற கலைஞர்களின் கோரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது.